ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டாபிக் பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா கண்டிப்பா பேசணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நம்ம எல்லாருக்குமே குறிப்பா லேடிஸ்க்கு வீட்டில் இருக்க வேலைகள் டெய்லி வீட்டில் பண்ணக்கூடிய கிளீனிங் வேலைகளாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுலயே நேரம் முழுவதும் போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, புலம்புறவங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் நியூலி மேரிட், இவ்வளோ வேலை இருக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் பார்க்குறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக என்ன சொல்கிறது, ஷாக் ஆனீங்கனாலும் சரி, இல்லை இவ்வளோ வேலை நான் செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்க போகுது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பர்சனலாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்கும்ல, இதை இப்படி பண்ணால் சரியாக வருமா, அதை அப்படி பண்ணால் சரியாக வருமானு அப்படியே நம்மளாம் உருண்டு பரண்டு கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்யூஷனாக சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களோட டெய்லி வேலைகளை ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு, உங்களுக்கான ஒரு ரெஸ்ட் டைமும் கொடுத்துக்கிறதுக்கு எப்படி உங்களோட வேலைகளை நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கான டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு டக்குன்னு டாபிக் உள்ள போயிடலாம். நம்மளோட புட்டிக்ல ரீசெண்டா ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலரா ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்காக சொல்றேன். 1299க்கு நம்மளோட புட்டிக்ல ட்ரெஸ்ஸோ இல்லை இமிடேஷன் ஜுவல்லரியோ பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 399 ஒர்த்துள்ள ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இமிடேஷன் ஜுவல்லரி ஃப்ரீயா வந்துடும். ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு ஹோம் புட்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்லைன் புட்டிக். அதில் லேடிஸ்க்கான ரெகுலர் வியர் குர்த்திஸ், சல்வார் சூட் எல்லாமே அவைலபிள். ரீசெண்டாக இமிடேஷன் ஜுவல்லரிஸ், ப்ரீமியம் குவாலிட்டி இமிடேஷன் ஜுவல்லரி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே நான் ப்ராக்டிக்கலாக இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. எனக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், நிறைய விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப், நிறைய நேரம் வீட்டை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பிரியா, என்ன வேலை பார்க்குறேனே தெரியாது, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரெஸ்ட்டும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு நோட்டோ ஒரு டைரியோ எடுங்க, அப்படி இல்லை மொபைல் ஃபோனோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொதுவாக டெய்லி பேசிஸில் என்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்க. உங்களோட ஒரு வீடை மாப் பண்ணுறதுலேருந்து, வீடை பெருக்கிறதுலேருந்து, பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, குக்கிங் பண்ணுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்ன வேலைகள்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை மோஸ்ட்லி எல்லா வேலையும் உங்கள் தலையிலே தான் விழுது அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தான் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி நம்ம பிரித்து பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா எல்லா வேலைகளும் நான் தான் பண்ணுறேன், எனக்கு எல்லா வேலைகளும் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. நம்மளோட வேலைகளை நாம் எப்படி பிளான் பண்ணிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்க முடியும், வீட்டில் இருக்க அந்த வேலைகளும் பெண்டிங்கில் இருக்காமல் பண்ண முடியும். ஸோ ஒரு டைரியோ நோட்டையோ மொபைலையோ எடுத்து உங்களுக்கான வேலைகளை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்க. இதை ஏன் நான் நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம எடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு டெய்லி பேஸில் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத. அதுக்கு நீங்கள் உங்களோட டைரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மொபைல் ஃபோன் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா எதில் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்து உங்களுக்கு என்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ தான் நம்மளோட வேலைகளை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸே ஃபஸ்ட்டு இருக்கும். இல்லைன்னா எப்போ எந்த வேலையை செய்யறதுன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் நமக்கு நிறைய டயர்ட் ஆகுறதும் நிறைய டென்ஷன் கிரியேட் ஆகுறதும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வேலைகள் என்ன அப்படின்றத நோட் பண்ணி. செகண்ட் டிப்,
இப்போ முன்னாடி நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்களா என்னென்ன வேலைகள் இருக்குன்னு? அதை 3 விதமா பிரிச்சுக்கோங்க. ஒன்று டெய்லி வேலைகள், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் பண்ற மாதிரியான வேலைகள், மந்த்லி ஒன்ஸ் பண்ற மாதிரியான வேலைகள். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்றது, இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வீட்ல ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த டைம்ல பண்றது, இது எல்லாத்தையும் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். மேஜரா ஃபர்ஸ்ட் 3 விதமா பிரிச்சுக்கோங்க. நீங்க மொத்தமா எழுதி வச்சிருக்கீங்கல்ல என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு, அதுல இருந்து டெய்லி பண்ணக்கூடிய வேலைகளை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன், எனக்கு ரெகுலரா பண்ணக்கூடிய மெயினான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்றது, சிங்க் கிளீன் பண்றது, வீட்டை டஸ்டிங் பண்றது, குக்கிங் பண்றது, இது எல்லாமே வந்து என்னோட டெய்லி வேலைகள்ல வந்து இன்க்ளூட் ஆகும். இது தவிர்த்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட டெய்லி வேலைகள்ல எந்த மாதிரியான வேலைகள்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களுக்குள்ள, பாத்திரம் கிளீன் பண்றது, கிச்சன் கிளீன் பண்றது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது, இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்றது, இதெல்லாம் வந்து டெய்லி எங்க வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஒரு சில வேலைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெய்லி வேலைகள்ல வந்து எழுதுங்க. ரெண்டாவது வீக்லி ஒன்ஸ் பண்ற மாதிரியான வேலைகள். இப்போ எனக்கு வீக்லி ஒன்ஸ்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை டீப் கிளீன் பண்றது, சீலிங் எல்லாம் டஸ்டிங் பண்றது, கிச்சன் கவுண்டர் டாப்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றது, அப்புறம் பெட்ரூம்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்கும். அதை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் எப்படி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை எங்க வீட்டில் செஞ்சா கூட போதும், எனக்கு வந்து அந்த வாரம் முழுதும் நிம்மதியா இருக்கும். பட் என்னால டெய்லி வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வேலைகள்லாம் கூட நான் செய்யாம விட்டுறேன். அதனாலயே வீட்டில் நிறைய இடம் குப்பையா இருக்க மாதிரியோ, இல்லை அழுக்கா இருக்க மாதிரியோ, ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்க மாதிரியோ இருந்துட்டே இருக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய டென்ஷனை கொடுக்குது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணினா போதும் அப்படின்ற மாதிரி அதை ஃபர்ஸ்ட் பிரிச்சு எழுதுங்க. அடுத்து மந்த்லி ஒன்ஸ், மாசத்துல ஒரு தடவை பண்ணக்கூடிய வேலைகள். இப்போ எனக்கு மாசத்துல ஒரு தடவை பண்ணக்கூடிய வேலைகள்னா ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் பண்ணுவேன், கிச்சன்ல வந்து கபோர்டு இருக்கும்ல அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைப்பேன், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தடவை டீப் கிளீனிங் பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி ஹாலில் ஒரு சில இடங்களை வந்து டீப் கிளீன் பண்ணுற வேலை, இந்த மாதிரி சில வேலைகள் மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை செஞ்சா கூட போதும், வீடு வந்து நீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலைகளை பிரிச்சு அதுல எழுதுங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கா எந்தெந்த வேலைகள் இருக்கு, அது எதுல பிரிச்சு எழுதியிருக்கோம் அப்படின்னு? இப்போ தேர்ட் டிப் பார்க்கலாம். தேர்ட் டிப், இப்போ எனக்கு டெய்லி கிளீனிங் வேலைகள்ல ஒரு ஐடியா கிடைச்சிச்சு பிரியா. இப்போ வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுக்கான வேலைகள்லாம் நோட் பண்ணியிருக்கேன்ல, இது வீக்லி ஒன்ஸ்னா நான் வாரத்துல ஒரு தடவை இத்தனை வேலையும் பண்ணணுமா, இதை எப்படி பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 10 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வாரத்துல ஒரு தடவை பண்றதுக்கான ஒரு 10 வேலைகள் உங்க கையில இருக்கு. இதை எப்படி நீங்க பண்ணிக்கலாம்னா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 2 வேலையா பிரிச்சுக்கோங்க. மண்டே ஆச்சுன்னா ஃப்ளோரை வந்து மாப் பண்றது, வீட்டில் இருக்க ஹேண்ட் டவல்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்றது. இப்போ நான் சொல்றதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள், நீங்க உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 வேலையை வந்து மண்டே பண்றது கன்சிஸ்டண்டா பண்ணணும். அதாவது இந்த வாரம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு அப்புறம் டைம் கிடைக்கும் போது அப்படி பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா மண்டே ஆச்சுன்னா இந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வீட்டுல நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நான் டைரியோ இல்ல மொபைல்ல ஒரு ரிமைண்டரோ போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிப்ல சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மண்டே ஆச்சுன்னா இந்த 2 வேலை நம்ம முடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டியூஸ்டே வந்து எனக்கு பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணணும், ட்ரெஸ் வாஷ் பண்ண போடணும், முந்தின நாளே லோட் பண்ணி வச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி டியூஸ்டே ஆச்சுன்னா இந்த வேலைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வேலைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெனஸ்டே வந்து எனக்கு பூஜை ரூம்ல இருக்க கிளீனிங் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது இந்த பூஜை பொருட்கள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். கிளாஸ் டோர் கிளீன் பண்றது, நான் சொன்ன மாதிரி அந்த சிங்க் ஏரியா, காமன் சிங்க் ஏரியா ஒன்று இருக்கும், அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்றது, இந்த வேலையெல்லாம் வெனஸ்டே இருக்கும். அதே மாதிரி தேர்ஸ்டே ஒரு 2 வேலை வச்சிருப்பேன், ஃப்ரைடே ஒரு 2 வேலை வச்சிருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சாட்டர்டே சண்டே, இப்போ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஏரியாவில் இருக்க டஸ்டிங் வந்து பண்ணுறது, அப்புறம் டைனிங் டேபிளில் இருக்க சேரு அது எல்லாத்தையும் நகர்த்தி அங்கே கிளீன் பண்ணுறது, கிச்சன் கவுண்டர் டாப்பை டீப் கிளீன் பண்ணுறது, இது எல்லாமே சாட்டர்டேல என்னோட ஒர்க்கில் இருக்கும். இது தவிர்த்து இன்னும் ஒரு சில வேலைகளும் வச்சுருப்பேன்.
ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே வரைக்கும் என்னோட வேலைகள் வச்சுப்பேன். சண்டே மோஸ்ட்லி நான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் வச்சுப்பேன். எந்த வேலைகளும் பெருசாக இருக்காது. ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணுறது குக்கிங்காக இருக்கட்டும், சின்ன சின்ன கிளீனிங் வேலைகளாக இருக்கட்டும், அது இருக்க தான் செய்யும். மேஜராக எந்த வேலையுமே வச்சுக்க மாட்டேன். நிறைய எனக்கு ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி தான் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் பிரித்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒதுக்கி ஒரு பிளான் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொத்த வேலைகள் அவ்வளோ இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக பிரித்து வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் பேர்டன் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ அடுத்த டிப், 4th டிப், மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற வேலைகள். அது வந்து கொஞ்சம் பெரிய வேலைகளாக இருக்கும்ல, அதை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பேண்ட்ரி ஏரியா, நான் பேண்ட்ரி ஏரியாவில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னா கண்டிப்பாக சாலிடாக ஒரு 1.5 hour ஆகுது கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த மாதிரியான வேலைகளை நான் டெய்லி டைம்லேயோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த வேலையெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சேன்னா அதுலேயே எனக்கு நேரம் போயிடும். மற்ற எந்த விஷயங்களும் என்னால் பண்ண முடியாது. என்னோட வீடியோ வேலையாக இருக்கட்டும், என்னோட பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கான டைமாக இருக்கட்டும், இது எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது. ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 1 hour ஆகும். நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரே, அதில் போட்டு வச்சிருக்க மேட்டு, அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன், ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். பட் டீப் க்ளீன் பண்ணுறப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த ட்ரே எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகள் இருக்கும்ல, வீட்டில் கிச்சனில் வந்து சிங்க் ஏரியாவுக்கு கீழே சில கிளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும்னா கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிறைய டைம் எடுக்கக்கூடிய வேலைகளை மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த மாதம் முழுவதும் சும்மா லைட்டாக அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். நிறைய நேரம் ஒவ்வொரு நாளும் அதுக்கு டைம் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லும்போது இது எப்படி வந்து நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தோணலாம். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு. இத்தனை நாளாக நம்ம இது எப்படியெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகளை வந்து வச்சுக்கோங்க. இந்த சீலிங் ஃபேன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து மற்ற வேலைகள் பார்க்குறது வந்து கஷ்டமாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு டே போட்டு வச்சுக்கோங்க. அந்த டேல கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும். அதுக்கு தான் நான் ரிமைண்டர் போட்டு வச்சுருப்பேன். அந்த ரிமைண்டர் அடிக்கிற நாளில் அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட டெய்லி, வீக்லி, மந்த்லி வேலைகளை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்பொழுது வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாகும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டீக்ளட்டர் பண்ணுறது, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது, இயர்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கான டிப்ஸ் அடுத்து நான் சொல்கிறேன். 5th டிப், நீங்கள் 3 months ஒன்ஸ் இல்லை ஃபெஸ்டிவல் டைம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைம் வருது, அந்த டைமில் வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இயர்லி ஒன்ஸ் வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுற டைமில் ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்யாதீங்க. இப்போது இன்னைக்கு வந்து பெட்ரூமை டீப் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரே நாள் உட்காந்து ஃபுல்லாக பெட்ரூமை டீப் க்ளீன் பண்ணாதீங்க. பெட்ரூம்னா நம்ம பெட்டை க்ளீன் பண்ணுறது மட்டும் இருக்காது. அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சுன்னா அதில் வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸு ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பெட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க சில ஐட்டம்ஸ் அப்படின்னா அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக வேணா இருக்கும். பண்ணுறப்ப தான் எவ்வளோ டைம் எடுக்கும், அதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரி வேலைகள் பண்ணுறப்ப அதை ஒரு 2-3 நாளாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பெட்ரூம்லேயே நீங்கள் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னா அதில் ஒரு 1 hour இல்லை ஒரு 1.5 hour உங்களால் எனர்ஜி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து ஒரு ஏரியாவை ஒரு நாள் க்ளீன் பண்ணுங்க. அதே பெட்ரூம்ல மிச்ச பாதியை அடுத்த நாள் வந்து க்ளீன் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது டீப் க்ளீன் பண்றது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஒரே நாளில் உட்காந்து வேலை செஞ்சு டயர்டாகி டென்ஷன் ஆகி மற்ற வேலைகளையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். சேம் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டைம்லையோ ஃபெஸ்டிவல் டைம்லையோ இயர்லி ஒன்ஸோ இந்த மாதிரியான வேலைகள் வந்து டீப் க்ளீன் பண்ணுற வேலைகளை பிரித்து வச்சு பண்ணுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அதாவது டெய்லி வேலைகள் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்க, வீக்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்க, மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகளை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்க அப்படின்னா
நான் இந்த 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் எல்லாம் வீட்டை டீப் கிளீன் பண்ணுறோம்ல, அந்த வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா நம்மள ரெகுலர் பேசிஸில் அந்த வேலைகளை பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால ரொம்ப டீப் கிளீன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக நம்ம வீட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களை வேலைகளை வந்து பிளான் பண்ணி பிரித்து பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து மேரேஜ் ஆன டைமில் இருந்தே ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அந்த வேலைகள்லாம் கற்றுக்கிறது, அதை பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் இப்படி பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த டீப் கிளீன் பண்ணுறது, ஃபெஸ்டிவல் டைமு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் டைமு, பூஜை டைம் வரும்போதெல்லாம் வீட்டை இழுத்து போட்டு எல்லாத்தையும் பரப்பி வச்சு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை என் லைஃப்பில் கிடையவே கிடையாது. நான் அந்த மாதிரி வச்சுக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஷெட்யூல் படி அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணுற வேலைகள் பெருசாக எனக்கு இருக்கிறதே கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த மாதிரி உங்களோட வேலைகளை வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க. இது வந்து உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கும், உங்களை டென்ஷன் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 6th டிப், இப்போ நான் சொன்ன இந்த கிளீனிங் வேலைகள், ஆர்கனைஸ் பண்ணுற வேலை, இது எல்லாத்தையும் தாண்டி 2 மேஜரான வேலை இருக்குது. வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறது வந்து நமக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதை விட்டுறலாம். அடுத்து ஒரு 2 மேஜரான வேலை இருக்குது. அதாவது சமைக்கிறது, மீல் பிளானிங் பண்ணுறது, சமைக்கிறது, இதெல்லாம் சேர்த்து ஒன்றா சொல்லிடுறேன். 2வது வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறது. இது 2மே வந்து நீங்கள் தான் உங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், ஏதாவது ஒரு டைம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இப்போ நான் மீல் பிளானிங், மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் சண்டே நைட்டு உட்காந்து முடிச்சிருவேன். மீல் பிளான் பண்ணி அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை ப்ரெப் பண்ணி முதல் நாளே வச்சிருவேன். ஸோ தட் எனக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிருந்தேன்னா டக்கு டக்குன்னு எடுத்து வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வெஜிடபிள்ஸ் வந்து மோஸ்ட்லி தேவைப்படும். சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி நான்வெஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால மண்டே டு ஃப்ரைடேக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சண்டேவே வாங்கிடுவேன். ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறது, ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்போம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் அன்னைக்கே முடிச்சு உள்ள தூக்கி வச்சிருவேன். அது வந்து ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருப்போம்ல, அப்போ உட்காந்து இந்த வேலைகள்லாம் வந்து முடிச்சு எடுத்து வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி மீல் பிளானிங், அப்புறம் அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கிற வேலைகள், சமையலுக்கு தேவையான வேலைகள், இது எல்லாத்தையும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு இந்த டைம் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றத அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாரம் முழுவதும் என்ன சமைக்கலாம், ஏது சமைக்கலாம், வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குது, எதை வச்சு சமைக்கலாம், இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, அப்படியான டென்ஷன் வந்து டெய்லி பேசிஸில் இருக்காது. அதுலேருந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்தந்த சாப்பாடு இந்தந்த டேல நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா மீல் பிளானிங்கும் ப்ரீ ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருக்கிறதுனால. அடுத்து பட்ஜெட் பிளான் பண்ணுறது. இது வந்து நீங்கள் தான் வீட்டில் கிராசரிஸ் வாங்குவீங்க, வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் உட்காந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதத்தில் உங்களுக்கு கிராசரிஸ்க்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, ஃப்ரூட்ஸுக்கு, பாலுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, இதில் வந்து நம்ம இந்த மாதம் என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், இதில் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, போன மாதத்தை விட இந்த மாதம் ஏதாவது நம்ம சேவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்கள் செக் பண்ணுறதுக்கு மாதத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. அது வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள்லேருந்து உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு, ப்ராப்ளம் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட பட்ஜெட்டை இன்னும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொன்ன 2 விஷயங்களும், பட்ஜெட் பிளானிங் பண்ணுறதா இருக்கட்டும், மீல்ஸ் பிளானிங் பண்ணி ப்ரீ ப்ரிப் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், ஓவராலாக நம்மளோட ஃபேமிலிக்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சாப்பாடு நல்ல விதமாக கொடுக்கும்போது ஃபேமிலியில் இருக்கவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பட்ஜெட்டை நம்ம சரியாக பிளான் பண்ணிக்கும் போது ஃபினான்ஷியலாக நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம டைம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா மற்ற வேலைகளை பார்க்குறேன் அப்படின்ற பேரில் இந்த 2 மெயின் வேலைகளுக்கும் நம்ம டைம் கொடுக்காம நிறைய நேரம் விட்டுருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 7th டிப், டெய்லி ஒரு 15 நிமிஷம் இந்த வேலைக்காக ஒதுக்குங்க. இருக்க வேலையெல்லாம் போட்டாச்சு பிரியா, டெய்லி வேலைகளில் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறதுல எல்லாம் அப்புறம் என்ன வேலை இருக்குது இன்னும் 15 நிமிஷம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே திங்ஸை வந்து பரப்பி வச்சுருப்போம். அப்பப்போ நம்ம கூட பண்ணுறது கம்மி. வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா
திங்ஸ் எல்லாத்தையும் பரப்பி வச்சிருவாங்க. டாய்ஸ் எல்லாம் அங்கங்கே தூக்கி போட்டு வச்சிருவாங்க. நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல போட்டு வச்சிருவாங்க. அதே மாதிரி நாமளும் சம்டைம்ஸ் வந்து பண்ணுவோம். ஒரு நியூஸ் பேப்பரை படிப்போம், அதை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் போட்டு போயிடுவோம், டீபாயில் இருக்க வைக்க வேண்டியதை. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருப்போம், அதை எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிளில் போட்டு வச்சுருவோம். இந்த டைனிங் டேபிள் வந்து நிறைய வீட்டில் எல்லா இடத்தையும் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு இடமாவே மாறிடும். ஸோ அதனால எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்தால் நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கலைஞ்சு கிடக்கத அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 15 நிமிஷம் டெய்லி ஒதுக்குங்க. ஒரு தடவை தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டை ஒரு தடவை பாருங்க, கிச்சனை பாருங்க, ஹாலை பாருங்க, மற்ற மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்களை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கான்னு. இல்லைன்னா அது எல்லாத்தையும் எடுத்து டக்கு டக்குன்னு வச்சுருங்க. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து அந்த வேலையை அப்புறம் பண்ணிக்கலான்றதுனால தான் வீடு பார்க்கறதுக்கு மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இந்த வேலையை அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது சமையல் வேலைக்கு தேவையான காய்கறிகளாக இருக்கட்டும், ப்ரீப்ரெப் பண்ணி வச்சது எல்லாமே இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா, உங்களோட ஹெல்மெட், கார் கீயாக இருக்கட்டும், ஸ்கூட்டி கீயாக இருக்கட்டும், உங்களோட ஷூ, சாக்ஸ், லேப்டாப் பேக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, அது எல்லாத்தையும் கிளம்புறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல தூக்கி வைங்க. லேப்டாப் பேக்கு, ஹெல்மெட்டாக இருக்கட்டும், கீயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் கிளம்புறப்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு டேபிள்லையோ ஒரு சேர்லையோ வந்து வச்சுக்கோங்க. அப்போது காலையில் எழுந்திரிச்சு பரபரன்னு அதை எங்கே இதை எங்கன்னு தேடிக்கிட்டே இருப்போம் பாருங்க, அந்த டென்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைமுக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் காலையில் நேரத்தில் டென்ஷன் கொடுக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றதுனால முதல் நாள் நைட்டு இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கிச்சனை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாம் நீட்டாக இருக்கா, கவுண்டர் டாப்பு, சிங்க் எல்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் வீட்டை பார்க்கும்பொழுது காமாக இருக்கும், ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும், உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு 15 மினிட்ஸை டெய்லி பேசிஸில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுங்க. 8th டிப், ரொம்ப முக்கியமான டிப் நான் சொல்லணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இப்போது இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, டெய்லி ஒர்க்கு, வீக்லி ஒர்க், அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுற மாதிரியான வேலைகள்லாம் வந்து பிரித்து எழுத சொன்னேன்ல. அப்படி எழுதும் பொழுது ஒரு நாளில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு வேலையை வந்து நோட் பண்ணி வச்சு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி வேலை பார்க்கும் பொழுது தான் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, பயங்கரமாக கோவம் வர்றது, எரிச்சல் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். ஒரு 2-3 மணி நேர கேப்பில் ஒரு வேலை அப்படி பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த வேலைகள்லாம் முடிச்சிடணும். ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் எனக்கு இந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, பசங்கள்லாம் ஸ்கூல் போயிருப்பாங்க, எனக்கு இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமாக உங்களுக்கானதான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி பார்க்குறது, உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டைம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஈவினிங் மேலே ஃப்ரீ டைம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த ஆஃப்டர்நூனுக்குள்ளே மேக்ஸிமம் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஈவினிங்க்கு மேலே ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி மட்டும் வேலைகள் வச்சுக்கோங்க. நிறைய வேலைகளை அந்த ஈவினிங்க்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கான ஒரு ரெஸ்ட் டைம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். எப்போ பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்ட மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஃப்ரீ டைமை ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஒரே டைமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு கேப் விட்டு பண்ணிக்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து வேலைகளும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கான ரெஸ்ட் டைமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் தூங்குற டைம் போக மிச்ச எல்லா டைமும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை பண்ணணும் நோட் பண்ணி வச்சு எல்லா நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். டயர்டாகும், எரிச்சலாகும், கோவம் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க. அந்த ஷெட்யூல் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. 9th டிப், ரொம்ப முக்கியமான ஒரு டிப். வீட்டில் வந்து எப்படி நம்ம எல்லாரும் வீட்டில் சேர்ந்து இருக்கும் பொழுது எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு இந்த டேபிள் வேணும், எனக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் என்னோடது,
எனக்கான விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கானதுன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இல்லை எனக்கானது அப்படின்னு சொல்லி அதை ஓன் பண்ணிக்கிறோம். இல்லை வந்து அதை இன்னொருத்தரோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஆனால் வீட்டில் இருக்க விஷயங்கள், வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற நாம வீட்டில் வேலைகள்னு வரும்போது அம்மா கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ அந்த வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நேரம் ரெடியாக இருக்க மாட்டேன்றோம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வீட்டு வேலைகளில் ஒரு கடைக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வரதா இருக்கட்டும், வீட்டில் அவங்க சமைக்கும் போது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, ஒரு காய் நறுக்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்க கூட இருந்து பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட வேலைகளை நீங்களே பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த வீட்டில் இருக்க ஒரு லேடிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய சப்போர்ட். நீங்கள் குட்டீஸாக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அம்மா உங்ககிட்ட வந்து எப்போவாது ஹெல்ப் கேட்டாங்கனாலும் சரி, தயவு செய்து அவங்களுக்கு பண்ணுங்க. உங்களால் முடிச்ச ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே வந்து அவங்களோட டயர்ட்னஸை வந்து கம்மி பண்ணிடும். அவங்களே வேலை பார்க்கட்டும், அவங்களே எல்லாத்தையும் பண்ணட்டும்ட்டு நீங்கள் எல்லாம் ஒதுங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதனால ரொம்ப டயர்ட் ஆகுறது மட்டும் இல்லாமல் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வீட்டில் இருக்க எல்லா மேலேயும் அவங்களுக்கு அப்பப்போ ரெஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் தேவையில்லாத கோவம் வருது, சண்டை போடுறது, இதெல்லாம் நடக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. ஸோ வீட்டில் இருக்க எல்லாரும் வேலைகளையும் ஈக்குவலாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேலைகளை நீங்களே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மாவுக்கோ ஒய்ஃப்க்கோ வந்து அவங்க கூட இருந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்களோட டெய்லி வேலைகளை இன்னும் அவங்க பிரிஸ்காக பண்ணுறதுக்கு இது அவங்களோட மைண்ட் அளவுலையும் சரி, உடம்பளவுலையும் சரி நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நாங்கள் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.